சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக புத்தாண்டு அன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நாங்க எதுக்காக போராடுறோம்? மிக சிரமப்பட்டு படிச்சு முடிச்சு ஒரு ஆசிரியர் ஆகணும்ன்ற கனவோட படிச்சு முடிச்சுட்டு தூத்துக்குடிக்காரனுக்கு நீங்க எங்க வேலை போடுறீங்க, திருவண்ணாமலையில் வேலை போடுறீங்க, தருமபுரியில் வேலை போடுறீங்க, திருநெல்வேலியில் அந்த கடை கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்க கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர்கள் இப்போ வேலையை ஓட்டது நீங்கள் வேலூரில் வேலை போட்டிருக்கீங்க. இங்கே ஒரு 4 மாவட்டத்தில் வேலையை போட்டிருக்குது. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஊதியம் மிக மோசமான ஊதியம். 670 ரூபா வரும். 20,600 ரூபா ஒரு மாதத்துக்கான அடிப்படை ஊதியம். இந்த சம்பளத்தை வாங்குறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தாங்க. இதுதான் சார் நாங்க போராடுறது. இதை போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டேன். சரி, இப்ப நாங்க இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருக்கோமே, எங்க அமைச்சர் எங்கே சார் போனாரு? நேற்று சறுக்கி விளையாடுறாரு சார். நீங்க அவரோட Facebook தளத்தை பாருங்க சார், சறுக்கி விளையாண்டுகிட்டு இருக்காரு சார். நாங்கள் எங்களுடைய போராட்டம் இன்று 7வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 7 நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு இடமாக போராடுவதற்கு காரணம், எங்களுடைய இடமான டிபிஐ அலுவலகத்தை போராட தராமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து எங்களுடைய போராட்டத்தை அகிம்சை முறையில் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, சம ஊதிய கோரிக்கை தான். அந்த கோரிக்கையில் நாங்கள் எந்த சமரசத்தையும் அடைய மாட்டோம். அந்த கோரிக்கை வென்று மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து போவோம். இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட நாங்கள் 16 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இப்போதைய முதல்வர் போன இதில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராபர்ட் அவர்களுக்கு கரம் பிடித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல அவர்களுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில 311வது அறிக்கையாக எங்களுடைய கோரிக்கை இடம்பெற்றிருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் 20,000 ஊழியர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திலேயே சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது ஒரு அடிப்படை உரிமைகள்ல ஒன்று. அதை மாநில நாங்கள் கேட்கறது மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இல்லை. மாநில அரசுல சக ஆசிரியர் எங்களோட ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி. இன்னும் சொல்ல போனோம்னா 2009க்கு அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 20,000 ஆசிரியர்களில் பெரும்பாலான பேர் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதை தேர்ச்சி பெற்று, அது இல்லாமல் அதுக்கு அடுத்து ஒரு நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுலேயும் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் இந்த வேலைக்கு வர முடியுது. அவ்வளோ கல்வி தகுதியோடு இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு குறைவான ஊதியத்தை கொடுத்து இந்த திராவிட அரசு, சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட அரசு எங்களை இன்னும் அந்த கீழ்நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு சென்னையில் 7வது நாளாக போராடிட்டு இருக்கிறோம். புத்தாண்டு அதுவுமா போராடிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம். இந்த சம வேலைக்கு சம ஊதியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியம் வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அதே ஊதியத்தை 2009 ஜூன் 1 முதல் பணியில் சேர்ந்த அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்க கோரி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஊதிய உயர்வே கேட்கல, சம வேலைக்கு சம ஊதியம். எங்களுடன் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியம் வழங்குகிறார்களோ அதை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறோம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.